சென்னையோட புது பஸ் ஸ்டாண்ட் கிளாம்பாக்கம்ல வந்துருச்சுங்க. அதனால வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்ல இன்னைக்கு நம்ம லேண்டே வாங்க முடியாத அளவுக்கு வீடுகள் வருதோ இல்லையா லேண்ட் ரேட் ஏறி போச்சு. பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு முக்கியமா. ஏன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நோட் பண்ணியிருப்பீங்க, வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து கூட்டிட்டு வந்து உங்களுக்கு கூடுவாஞ்சல் நெல்லிக்குப்பம் ரோடு கொண்டு வந்துருவாங்க. கூடுவாஞ்சல் நெல்லிக்குப்பம் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. எனக்கு நிறைய அந்த மாதிரி வந்துச்சு, வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு செட் ஆகாது, நான் கூடுவாஞ்சல் நெல்லிக்குப்பம் ரோடு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷூட்ஸ் நான் விட்டுருக்கிறேன். அந்த மாதிரி நடக்குங்க. நம்மளுக்கு இருக்கிற மாதிரி சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் வாங்கணும்னு ஆசை. பொதுவாகவே ரியல் எஸ்டேட்டில் வாங்கக்கூடியவங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வாங்கணும் அப்படின்றத நான் ரொம்ப ஆசைப்படுவேன். என்னதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வாங்கணும், வீடு கட்டணும், எது நம்ம ஆசைப்பட்டாலும் கடைசியில் வந்து இருக்கக்கூடிய டிசைடிங் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரேட், பட்ஜெட், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மணி தான். 12 லட்ச ரூபாய்க்கு என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு ஒரு லேஅவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்திருக்கேங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் ஒரு லேண்டு, அதே நேரத்தில் நல்ல லொக்கேஷனில் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது ரொம்ப வீடுகள் எதிர்பார்க்க முடியாது. வீடுகளே இல்லாமல் காட்டுக்குள்ளே போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4-5 பிளாட் விட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் போடுறதுக்கு முன்னாடி இந்த லேண்ட் பார்சல் சேல்ஸ்க்கு வரும் இல்லையா, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா என் காதுக்கு இந்த லேஅவுட் வந்துருந்ததுங்க. இந்த லேண்ட் பார்சல் வந்துருந்தது. நான் வந்து சைட்லாம் விசிட் பண்ணியிருந்தேன். பட் அதில் நான் மும்முரமாக காட்டலை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பண்ணுறோன்னா அது கரெக்டாக பண்ணணும், அதுக்கு நம்மளுக்கு டீம் வேணும். இப்போ நான் இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணால் என்னால் சேனல் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. சைட் ஒர்க் நம்ம கான்ட்ராக்ட் பேசிஸில் பண்ணிட்டு இருக்கிறது கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அடுத்து நிறைய இருக்குல்ல ரியல் எஸ்டேட்டு, நம்ம இன்ஜினியர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், அதெல்லாம் பண்ண முடியாது. அது எதுக்கு நேரம் வரும்போது தான் அது பண்ண முடியும். அது எதுக்கு டீம் வேணும். நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி வளர்ந்துட்டு இருக்கோம். அது உங்களோட ஆதரவுனால தான். இந்த லேண்டை நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்பொழுது ஒரு 3 வீடு இருந்ததுங்க. ஆனால் இப்போ வந்து பார்க்குறேன் ஒரு 10 வீடு கிட்ட இந்த லேஅவுட் பக்கத்துலேயே வந்துருச்சு. அதே மாதிரி இந்த லேஅவுட்டுக்கு பேக் சைடில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க முடியும் எந்த அளவுக்கு வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா 12 லட்சம் இருந்தால் நீங்கள் ஒரு பிளாட்டே வாங்க முடியுங்க. அதே மாதிரி 30 லட்ச ரூபாய்க்கு சொந்தமாக தனி வீடும் கட்டி கொடுக்குறாங்க. லோனில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 80% லோன் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேக்ஸ்லேருந்து 2.5 லேக்ஸ் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வாங்க முடியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த லேஅவுட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வசந்த் எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில், அதே நேரத்தில் ஒரு டெவலப்பிங் ஏரியாவில் வீடு கட்டிட்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க, காத்தோட்டமான சரௌண்டிங்கில், பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டில் அப்படின்னா இது இருக்குது. இந்த லேஅவுட் உங்களுக்காக தான். நான் பேசவே முடியல, என்னால் காற்று வந்துகிட்டே இருக்கு. நானும் காற்று நிற்கும்னு பார்க்குறேன். இல்லை வசந்த் நான் அவனை பேச விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம அப்படியே உள்ள போயிட்டு லேஅவுட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தில்லி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரக்டாக பில்லினுடைய கான்டாக்ட் நம்பர் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அஷ்ரஃபினுடைய கான்டாக்ட் நம்பர். கால் பண்ணி பேசிட்டு வசந்தோட அண்ணா அக்கா அம்மா அப்பான்னு சொல்லிட்டு வாங்க, உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த லொகேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையினுடைய புறநகர் பகுதியான சென்னை சவுத்தில் கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட் காரிடாரில் நெல்லிக்குப்பம்ல இருக்குங்க. நெல்லிக்குப்பத்தை பொறுத்த வரைக்கும் கொரோனாக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நெல்லிக்குப்பம், அதாவது 2020க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நெல்லிக்குப்பம், 2020க்கு அடுத்து இருக்கக்கூடிய நெல்லிக்குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெல்லிக்குப்பத்தினுடைய ரியல் எஸ்டேட்டை பிரிக்கலாம். 2020க்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தான் நிறைய பேர் இங்கே வாங்கி போட்டிருந்தாங்க. வீடுகளே இருக்காது. உங்களுக்கு விவசாய நிலம், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், பிளாட், லேஅவுட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த அளவுக்கு வீடுகள் வந்துருக்கு. ரெசிடென்ஷியல் க்ரோத் வைஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த லேஅவுட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்கு. இந்த லேஅவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடு கட்டிட்டு வந்திருக்காங்க, வீடும் கட்டிட்டு இருக்காங்க. சென்னையோட புது பஸ் ஸ்டாண்ட் கிளாம்பாக்கம்ல வந்துருச்சுங்க. அதனால வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்ல இன்னைக்கு நம்ம லேண்டே வாங்க முடியாத அளவுக்கு வீடுகள் வருதோ இல்லையா லேண்ட் ரேட் ஏறி போச்சு. பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, முக்கியமான ரோடு அப்படின்றதுனால, ஏன்னா கனெக்டிங் ரோடு அப்படின்றதுனால. கவர்மெண்ட் சைட்லையும் ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸும் அங்கே நிறைய ப்ரொபோசல்ஸ் பண்ற கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு, காலேஜஸ் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு அப்படின்றதுனால நீங்க நிறைய நோட் பண்ணிருப்பீங்க வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து கூட்டிட்டு வந்து உங்களுக்கு கூடுவாஞ்சல் நெல்லிக்குப்பம் ரோடுக்கு கொண்டு வந்துருவாங்க. கூடுவாஞ்சல் நெல்லிக்குப்பம் ரோடுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எல்லாம் நடந்துட்டு இருக்குது. எனக்கு நிறைய அந்த மாதிரி வந்துச்சு, வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு செட் ஆகாது, நான் கூடுவாஞ்சல் நெல்லிக்குப்பம் ரோடு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷூட்ஸ் நான் விட்டுருக்கிறேன். அந்த மாதிரி நடக்குங்க. நம்மளுக்கு இருக்கிற மாதிரி சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் வாங்கணும்னு ஆசை. பொதுவாகவே ரியல் எஸ்டேட்ல வாங்கக்கூடியவங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வாங்கணும் அப்படின்றத நான் ரொம்ப ஆசைப்படுவேன். என்னதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வாங்கணும், வீடு கட்டணும், எது நம்ம ஆசைப்பட்டாலும் கடைசியில் வந்து இருக்கக்கூடிய டிசைடிங் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரேட், பட்ஜெட், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மணி தான். அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நான் பெஸ்ட்டாக பார்க்குறேங்க. ஏன்னா ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது. கூடுவாஞ்சல் நெல்லிக்குப்பம் ரோட்ல ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் மேரி ஸ்கூல் இருக்குங்க, எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் ஸ்கூல் கலிவந்தப்பட்டி கேம்பஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிடிஎஸ் ஸ்கூல் இருக்கு. அதாவது நம்ம நெல்லிக்குப்பம் திருப்பூர் ரோட்ல சிடிஎஸ் சென்னைப்பட்டினம் சிடிஎஸ் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர்லா இப்போ கட்டி டிசம்பர் 2ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 4 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் புக்கிங்லாம் போயிட்டு இருக்கு. நானே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறேன். போயிட்டு நான் முடிஞ்ச அப்போ ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ட்ராவல் ஆகும் பண்ணலான்னு ஆசை.
ஆக்சுவலாக நான் யூடியூப் வந்ததே அதை வச்சு தாங்க, ட்ராவல் வாக் வச்சு தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஓயமாரி நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம், ஐடி கார்டில் நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் ஏதாவது விட்டு போயிருந்தது அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியல் ரோட், நம்ம தாம்பரம் சோழிங்கநல்லூர் ரோட், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரோடு வந்து பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட் காரிடார் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோக்கு அப்பாற்பட்டும் சொல்கிறேன், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஒரு லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காரிடாரை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணி பாருங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காயிரம்பேடு வரைக்கும் ஃப்ரண்ட்ல இருந்து வரும்பொழுது உங்களுக்கு இப்போவே ஸ்கொயர் ஃபீட் ரேட் அதிகமாக போயிடுச்சு. அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு விட்டுட்டு நம்ம காயிரம்பேட்ல இருந்து நெல்லிக்குப்பம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டிச்சையும், நம்ம நெல்லிக்குப்பத்துல இருந்து திருப்பூரூர் இருக்கக்கூடிய ஸ்டிச்சையும் நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு. சரிங்களா? இதே எனக்கு பக்கத்துலலாம் ரொட்டி ஒட்டி வீடுகள் இருக்கணும்பா, எனக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னா நீங்க காயிரம்பேடுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிருங்க. கூடவாஞ்சேரியில வரும்பொழுது எனக்கு பட்ஜெட்டும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக கிடைக்கணும், எனக்கு வீடுகள் ரொம்பவும் பக்கத்துல இருக்கக்கூடாது, நான் கொஞ்சம் லோன்லியா இருக்கணும், அதாவது பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்ல ஒரு 2-3 பிளாட் விட்டாது வீடுகள் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா காயிரம்பேடுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய நெல்லிக்குப்பம் திருப்பூர் ரோட ப்ரிஃபர் பண்ணுங்க. இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தில்லி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸினுடைய கேசிஆர் நகருங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 acres ஆஃப் லேண்ட் ஏரியா. அதுல வந்து பாத்தீங்கன்னா 57 பிளாட்டா பிரிச்சிருக்காங்க. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 640 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2240 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இப்போ ஆல் ஃபேசிங்ல பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. கார்னர் பிளாட்டும் அவைலபிள் இருக்கு. 23 ஃபீட் ரோட் கொடுத்துருக்காங்க, சுத்தி ஃபென்சிங் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இபி போஸ்டும் ஸ்ட்ரைட்டினுடைய வாசல்லே இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இபி அண்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயே வந்து இடம் கிஃப்டட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லேஅவுட்டினுடைய அப்ரூவலை பொறுத்த வரைக்கும் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க 127/2025 இந்த வருஷத்தினுடைய புது ரெரா அப்ரூவல் வாங்கின சைட் இது. உங்களோட சிபில் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸ்ல லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1992 rupees, அதாவது 2000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. மினிமம் 640 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸ்ல லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து பெஸ்ட் பிரைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 30 லட்ச ரூபா பட்ஜெட்ல சொந்தமா தனி வீடு 1 BHK கட்டி தராங்க. லேண்ட் ஏரியா பில்டப் ஏரியா என்ன அப்படின்றத நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கையில 12 lakhs இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் வாங்க முடியும். 30 lakhs இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா இங்க கஸ்டமைஸ் ஆப்ஷன்ல உங்களுக்கு வீடும் கட்டி கொடுக்குறாங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சூரியனே வெளியில வருதுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாகி கிளைமேட்டா இருந்தது. இந்த சைட்டினுடைய லான்ச்சிங் ஈவெண்ட்டுக்கு நம்ம ஃபியூச்சர்ல வீடியோ போடுவோம். அதே மாதிரி லான்ச்சிங் ஈவெண்ட் அப்போ வந்து புக் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ரீ புக்கிங்ல வந்து பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு நெகோசியேஷன் நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ் நீங்க டெவலப்பர் சைட்ல இருந்து எதிர்பார்க்கலாம். இது வந்து பொதுவாகவே இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இதே மாதிரி வேற லெவல் வீடியோல நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா.